இஸ்லாமிய எதிர்ப்பு என்கிற அந்த ஒரு மைய பொருளை மட்டுமே மையமாக வைத்துக் கொண்டு அதையே வாக்காளர்களை அணிதிரட்டுகிற யுக்தியாக வைத்துக் கொண்டு அதன் மூலமாகவே பெரும்பான்மை மக்களை ஒரு வாக்கு வங்கியாக உருவாக்கி ஒரு தேர்தலிலே மிக எளிதாக வெற்றிகளை பெற்றுவிட முடியும் என்கிற ஒரு நாட்கள் இந்த நாட்கள். அவருக்கு மனது குமுறுகிறது, அவர் நெஞ்சம் பதறுகிறது, இதயம் வலிக்கிறது. கோபத்தில் என்ன சொல்றாரு, உங்களெல்லாம் பார்த்து ஏண்டா பாவிகளா, நான் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்களே, எதுக்குடா ஓட்டு போடுறீங்கன்னு கேட்கிறார். அது ஒரு நேர்மையான கோபம், உள்ளத்தினுடைய அடித்தளத்தில் இருந்து அவருக்கு பீரிட்டு கிளம்புகிறது. இந்த இஸ்லாமோபோபியா என்று நாம் இந்த ஆங்கிலத்திலே அழைக்கிறோம். இன்னைக்கு இஸ்லாத்தை ஒரு மிக அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற மதம் என்பது ஒரு அடிப்படை உண்மை. அப்படிப்பட்ட ஒரு உண்மை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது இந்தியாவிலே மட்டும் நடக்கிற சரியல்ல. இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான புரிதல், ஒரு தவறான பார்வை, அதை பற்றிய தவறான விளக்கங்கள் இன்று இந்தியாவிலே மட்டுமே நடக்கிறது என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்று உலக அளவிலே அது விலவேசப்படுகின்ற, பரவலாக்கப்படுகின்ற, பல இடங்களிலே பரிமாறிக்கொள்ளப்படுகின்ற ஒரு அரசியல் தத்துவமாக இன்று வருகிறது. இந்த இஸ்லாமோபோபியாவுக்கு என்ன காரணம்? இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டிருப்பது காரணம். இஸ்லாத்தை யார் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்தை வெளியே இருக்கின்ற மாற்று மதத்தினர்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்திலே இருக்கின்றவர்களும் கூட இஸ்லாத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சோகம். அப்படி புரிந்து கொள்ளலன்னா நேற்று ஏன் பாகிஸ்தான்ல ஒரு 50 பேரை சுட்டுக் கொல்லணும்? அவனும் ஏக இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டவன், அவனும் 5 கடமைகளில் நம்பிக்கை வைத்திருக்கிறான், அவனும் 5 நேரம் தொழுகிறான், அவனும் சக்காத்து கொடுக்கிறான், அவனும் ஹஜ் யாத்திரை செய்கிறான். பிறகு ஏன் அவனை கொல்ல வேண்டும்? அப்போ இஸ்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்பது இஸ்லாத்தை தெரியாதவர்கள், அறியாதவர்கள், அதற்கு வெளியே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்திற்கு உள்ளே இருக்கின்றவர்களும் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார். அப்போ இஸ்லாத்தை விளக்க வேண்டிய கடமை யாருக்கு? இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு? அவர் சொல்லுகிறார், அந்த கடமை உனக்குத்தானே, நீ மதரசாவில் என்ன சொல்லிக் கொடுக்கிறன்னு கேட்கிறார். சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவ படைக்காக நன்கொடை திரட்டுகின்ற போது ரங்கூனிலே இருக்கின்ற ஹபீப் என்கிற ஒரே ஒரு செல்வந்தர் 1 கோடி ரூபாய் கொடுத்தார். எப்போ? அண்ணா நகர்ல 1 ஏக்கர் 3 ரூபாய்க்கு விற்கின்ற போது. இன்னைக்கு ஒரு கிரவுண்ட் 8 கோடி ரூபாய், 1 ஏக்கர் 3 ரூபாய்க்கு விற்கின்ற போது 1 கோடி ரூபாய் கொடுத்த அந்த நன்கொடையாளர்கள் இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா இந்தியா கேட் இருக்குது டெல்லியில, இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக உயிர் நீத்தவர்களுடைய பட்டியலை எழுதி வைத்திருக்கிறார்கள். 90,450 பேர் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த 90,450 பேரிலே என் அருமை நண்பர்களே 65,000 பேர் இஸ்லாமியர்கள். 65,000 பேர் இஸ்லாமியர்கள். திப்பு சுல்தானை பற்றி எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார்கள். நான் நேற்று முன்தினம் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டேன் சத்தியமங்கலத்தில் வெங்கடேஸ்வரி கோவில் என்று ஒரு பழம்பெரும் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திற்குள்ளே முதல் தூணில் திப்பு சுல்தானுடைய உருவத்தை கல்லால் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். அவரை பார்த்துத்தான் இவர்கள் என்ன சொல்கிறார், இந்து மதத்தை அழிப்பதற்காக வாளேந்தி போரிட்ட சுல்தான் என்று சொல்லி அவரை கொச்சைப்படுத்துகிறார்கள். வரலாற்று திரிவு, பொய்யான புனையான சுருட்டு கதைகள், மக்கள் மத்தியிலே வெறிப்பை அள்ளி விதைக்கின்ற விஷ கைகள், இவற்றிற்கு மத்தியிலே இன்று இஸ்லாமியர்களும் இஸ்லாமும் உயிர் வாழ்வதற்காக இந்தியாவிலே போராடுகின்ற போது நம்பிக்கை கொண்ட நல்லவர்கள் கை கொடுக்க முன்வர வேண்டும் என்பதுதான் இந்த நூல் சொல்லுகின்ற செய்தி. ஒரு 55 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய பொது வாழ்க்கையிலே இருக்கிறேன். தமிழகத்தினுடைய பொது வாழ்க்கையில் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக சஞ்சரித்த பல்வேறு ஆளுமைகளை அருகே இருந்து பார்ப்பதற்கும் அவர்களோடு உரையாடுவதற்கும் அவர்கள் கையாண்ட கருத்துக்களில் எல்லாம் தெளிவுறுவதற்கான வாய்ப்பை பெற்றவர் என்பது இறைவன் எனக்கு தந்த மிகப்பெரிய வரம் என்று வாழ்க்கை முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே ஒரு கிடைத்தற்கரிய ஒரு நட்பு, ஒரு அறிமுகம், ஒரு தோழமை, அருமை அண்ணன் பழ கருப்பையா அவர்களுடைய அறிமுகம், அவருடைய தோழமை, அவருடைய நட்பு, அவருடைய பொது வாழ்வினுடைய பொன்விழாவினுடைய நிகழ்ச்சியிலே காரைக்குடியிலே போய் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்தக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்தார்கள். அந்த காரைக்குடி மாநகருக்கு அவர்கள் செய்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பணி என்னவென்று சொன்னால், அந்த ஊரில் இன்றும் மக்கள் நல்ல குடிநீர் குடிக்கிறார்கள் என்று சொன்னால் குடிநீர் தந்த மகா புண்ணியவான் பழ கருப்பையா என்று கொண்டாடக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பொது வாழ்க்கையிலே ஒரு அழுத்தமான முத்திரை பதித்தவர். பொது வாழ்க்கையிலே ஒரு பல நிலைப்பாடுகளை எடுத்தார். அவருக்கு எதெல்லாம் சரி என்று தோன்றுகிறதோ அதெல்லாம் உடனே செய்வார். ஆனால் அப்படி அவர் எடுத்த முடிவுக்கு
வேறு எந்த விதமான உந்துதலும் வேறு எந்த விதமான ஆசையும் இருக்காது. கொள்கை சார்ந்து சிந்திப்பார். அந்த கொள்கை அவரை வழிநடத்தியபடி செல்வார். அந்த எடுத்த முடிவு சரியில்லை என்று சொன்னால் மறுநாள் யாரிடமும் சொல்லாமல் புறப்பட்ட இடத்திற்கே மீண்டும் வந்து விடுவார். நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். அது எல்லாருக்கும் முடியாது. சில இடங்களிலே நாம் போனோம் என்றால் நம்மை முழுமையாக அடகு வைத்து விடுவோம். we will have some irrevocable commitments. ஆனால் எந்த இடத்துல போனாலும் அவருக்கு அந்த மாதிரி கமிட்மெண்ட் கிடையாதுனால எங்க போனாலும் துண்டை போட்டு உதறுவாரு. அவர் எழுந்து வருவாரு, திரும்ப அதே துண்டோட போவாரு, திரும்ப அங்கிருந்து வருவாரு. ஆனால் அவருடைய நேர்மையை யாரும் சந்தேகப்படவில்லை என்பதுதான் அவர் வாழ்க்கையிலே பெற்றிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வம் என்று நான் நினைக்கிறேன். அவர் எழுதாத தலைப்பே இல்லை, அவர் பேசாத தலைப்பே இல்லை. தத்துவம் பேசுவார், மெய்யியல் பேசுவார், அரசியல் பேசுவார், இலக்கியம் பேசுவார். தமிழ் இலக்கியம் மட்டுமல்ல, உலக இலக்கியங்களை எல்லாம் கூட படித்து கற்று தேர்ந்தவர். 24 மணி நேரமும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர். அந்த வகையிலே அவர் கொண்ட சிந்தனைகளை எல்லாம் புத்தகங்களாக வடித்து தருகின்ற போது அது பல பேருக்கு பயன் தரக்கூடிய வகையிலே அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் சொன்னது போல இது அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்க வேண்டும் என்பதிலே எனக்கும் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் நல்ல தத்துவங்கள் எல்லோரையும் போய் சேர்வதற்காகத்தான் இதை போன்ற புத்தகங்கள் ஆக்கப்படுகின்றன. ஆனால் இந்த புத்தகத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இந்த புத்தகத்திற்கு என்ன சிறப்பு என்றால், இன்று இந்த காலத்தினுடைய தேவை அறிந்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம். கடந்த 15 நாட்களாக ஒரு பெரிய தேர்தல் பிரச்சாரம் நடந்தது. 2 மாநிலங்களிலே தேர்தல் பிரச்சாரம். எல்லா அரசியல் கட்சிகளும் போட்டி போட்டார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் பிரச்சாரம் செய்தார்கள். தேர்தல் அன்று எப்படி வாக்குப்பதிவு நடந்தது என்பதையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த காலத்திலே எதுவுமே ரகசியம் அல்ல. நீங்கள் எங்கே போய் குளியலறைக்குள்ளே கூட அங்கே கேமராக்கள் இருப்பதுதான் இந்த காலத்தினுடைய மிகப்பெரிய அது சவாலா அல்லது சாபமா என்பது வரக்கூடிய நாட்கள் தான் சொல்ல வேண்டும். ஆகவே குளியறைக்குள்ளே இருக்கின்ற மனிதர்கள் கூட ரகசியமாக இருக்க முடியவில்லை. ஆகவே என்ன செய்தாலும் எதை செய்தாலும் அவை ஒன்றாவது ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வருவதுதான் இந்த புதிய அறிவியல் தொழில்நுட்பம் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு பெரிய வசதி என்று எண்ணுகிறேன். அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் பேசுகின்ற போது கடைசியில் ஒரு பகுதி அப்படி தொட்டு விடாமல் சென்றுட்டார். இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு அண்ணன் ஒரு அறிவுரை வழங்கி இருக்கிறார், அதோடு நிப்பாட்டிக்கிட்டார். அது என்ன அறிவுரைன்னு சொல்லல. ஆனா அண்ணன் பழகருப்பி அவர்கள் என்ன பேசுகின்ற போது, என்னை அழைக்கின்ற போது சொன்னார், அண்ணா நான் புத்தகத்தை கொடுங்க, நான் படிச்சுக்கணும். ஏன்னா நீங்க சில சமயத்தில் ஏடா கூடமா எழுதுனாலும் எழுதிடுவீங்க, நாம் மாட்டிக்குவேன், அதனால நான் படிக்கணும். இல்லை தம்பி, உங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நீங்க படித்து விட்டு மேடையிலே நான் பழகருப்பையாவோடு எனக்கு இந்த கருத்திலே உடன்பாடு இல்லை என்று சொல்லுங்கள், அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிதான் கூப்பிட்டேன். அந்த முடிவில் அது கடைசி பகுதி, அந்த பகுதியில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், விவாதிக்க வேண்டிய பொருள்தான். இந்த தேர்தல் முறையிலே இந்த தேர்தலே இன்று எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய வெறுப்பு என்கிற ஒரு அச்சு, அதுதான் இந்த நாட்டிலே இன்றைக்கு தேர்தலை முடிவு செய்கிறது. ஆட்சியினுடைய தத்துவத்தின் பேரிலா, ஆண்டவர்கள் செய்த நன்மைகளின் பேரிலா, ஆண்டவர்களுடைய தகுதிகளின் பேரிலா, மக்களுக்கு கிடைத்த திட்டங்களின் பேரிலா, அவர்களுக்கு கிடைத்த நன்மைகளின் பேரிலா, நாட்டை எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகளின் பேரிலா, நாட்டை எதிர்நோக்கி இருக்கின்ற மிகப்பெரிய சவால்களை இந்த அரசுகள் எப்படி கையாண்டது என்கிற அடிப்படையிலா இந்த நாட்டின் தேர்தல் நடத்தப்படவில்லை. இந்த நாட்டின் தேர்தல் எப்படி நடத்தப்படுகிறது என்று சொன்னால், இஸ்லாமிய எதிர்ப்பு என்கிற அந்த ஒரு மைய பொருளை மட்டுமே மையமாக வைத்துக் கொண்டு, அதையே வாக்காளர்களை அணிதிரட்டுகிற யுக்தியாக வைத்துக் கொண்டு, அதன் மூலமாகவே பெரும்பான்மை மக்களை ஒரு வாக்கு வங்கியாக உருவாக்கி
ஒரு தேர்தலிலே மிக எளிதாக வெற்றிகளை பெற்றுவிட முடியும் என்கிற ஒரு நாட்கள் இந்த நாட்கள். அவருக்கு மனது குமுறுகிறது, அவர் நெஞ்சம் பதறுகிறது, இதயம் வலிக்கிறது. கோபத்தில் என்ன சொல்றாரு? உங்களெல்லாம் பார்த்து, ஏண்டா பாவிகளா, நான் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்களே, எதுக்குடா ஓட்டு போடுறீங்கன்னு கேட்கிறார். அது ஒரு நேர்மையான கோபம், உள்ளத்தினுடைய அடித்தளத்தில் இருந்து அவருக்கு பீரிட்டு கிளம்புகிறது. இந்த நாட்டில் எப்படி சுதந்திரம் வந்தது? அவர் காந்தியடிகளுடைய சீடர். அவர் எங்க போனாலும் கடைசியில் காந்தியடிகள்கிட்ட தான் குந்திக்குவார் கடைசியில். ஏன்னா அவருக்கு வேற எங்கேயும் இருக்க முடியல. அருமையா அந்த கவிஞர் அப்துல் ரஹ்மான் எழுதுகிறார். ஒரு வாசகன் அவர்கிட்ட சொன்னேன், இவருடைய புத்தகத்தை பற்றி எழுதுகின்ற போது ஒரு வாசகம் எழுதுகிறார். நல்ல நெய் நாய்க்குடலில் தங்காது அப்படிங்கிறார். இவர் போன அரசியல் கட்சிகள் எல்லாம் நாய்க்குடல்ங்கிறாரு, பழகருப்பியாவ நல்ல நெய்ங்கிறாரு. இந்த நல்ல நெய் நாய்க்குடலில் தங்காது அப்படிங்கிறதுனால எங்க போனாலும் கடைசியில் காந்தியடிகள்கிட்ட உட்கார்ந்து கொள்கிறார். இதுதான் எனக்கு கடைசி புகலிடம் என்று சொல்கிறார். காந்தியடிகளை பார்த்து மானசீகமாக பேசுகிறார். நான் உன்னுடைய மாணவன் அல்லவா, உன்னுடைய சீடன் அல்லவா, உன்னுடைய தத்துவத்தின்படி வாழ்கிறன் அல்லவா, உன்னிடம் முறையிடாமல் யாரிடம் முறையிடுவது என்று தனக்குத்தானே புலம்பிக் கொள்கிறார். இந்த இஸ்லாமோபோபியா என்று நாம் இந்த ஆங்கிலத்திலே அழைக்கிறோம். இன்னைக்கு இஸ்லாத்தை ஒரு மிக அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற மதம் என்பது ஒரு அடிப்படை உண்மை. அப்படிப்பட்ட ஒரு உண்மை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது இந்தியாவிலே மட்டும் நடக்கிற சரியல்ல. இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான புரிதல், ஒரு தவறான பார்வை, அதை பற்றிய தவறான விளக்கங்கள் இன்று இந்தியாவிலே மட்டுமே நடக்கிறது என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்று உலக அளவிலே அது விலைவேசப்படுகின்ற, பரவலாக்கப்படுகின்ற, பல இடங்களிலே பரிமாறிக்கொள்ளப்படுகின்ற ஒரு அரசியல் தத்துவமாக இன்று வருகிறது. இந்த இஸ்லாமோபோபியாவுக்கு என்ன காரணம்? இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டிருப்பது காரணம். இஸ்லாத்தை யார் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்தை வெளியே இருக்கின்ற மாற்று மதத்தினர்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்திலே இருக்கின்றவர்களும் கூட இஸ்லாத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சோகம். அப்படி புரிந்து கொள்ளலன்னா நேற்று ஏன் பாகிஸ்தான்ல ஒரு 50 பேரை சுட்டு கொல்லணும்? அவனும் ஏக இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டவன், அவனும் 5 கடமைகளில் நம்பிக்கை வைத்திருக்கிறான், அவனும் 5 நேரம் தொழுகிறான், அவனும் சக்காத்து கொடுக்கிறான், அவனும் ஹஜ் யாத்திரை செய்கிறான். பிறகு ஏன் அவனை கொல்ல வேண்டும்? அப்போ இஸ்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்பது இஸ்லாத்தை தெரியாதவர்கள், அறியாதவர்கள், அதற்கு வெளியே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்திற்கு உள்ளே இருக்கின்றவர்களும் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார். அப்போ இஸ்லாத்தை விளக்க வேண்டிய கடமை யாருக்கு? இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு? அவர் சொல்லுகிறார், அந்த கடமை உனக்குத்தானே, நீ மதரசாவில் என்ன சொல்லிக் கொடுக்கிறன்னு கேட்கிறார். நீ திருமறையை, திருக்குரானை அரபி மொழியிலே அதை ஓத சொல்லுவது, சொல்லிக் கொடுப்பது நியாயம். ஆனால் நீ ஏன் சீரா புராணத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை என்று கேட்கிறார். சீரா புராணத்திலே உமரு புலவர் நபிகள் நாயகத்தை பற்றி, அவருக்கு இறங்கிய வஹியை பற்றி, அவருக்கும் அன்னை கதீஜா நாச்சியருக்கும் இருந்த காதலை பற்றி, அவருக்கு பிறந்த மக்களை பற்றி, அவர் கொண்டாடிய வீரத்தை பற்றி, தியாகத்தை பற்றி, தர்மத்தை பற்றி அருமையான கவிதை வரிகளிலே கம்பருக்கு இணையாக எழுதி வைத்திருக்கிறாரே, அந்த பாட்டை எல்லாம் ஏன் உங்கள் குழந்தைகளுக்கு மனனம் செய்ய நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்று கேட்கிற கேள்வி இந்த புத்தகத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய கேள்வி. நான் தேர்தல் 5 தேர்தல் என்னாச்சு, முதல் தேர்தலில் போய் ஓட்டு கேட்க போனேன். என்னுடைய பெரும்பாலான ஒரு கணிசமான வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள். முதல் தேர்தலில் பள்ளிவாசலில் போய் வாக்கு கேட்ட உடனே எல்லாரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜும்மாவுக்கு கூடியிருந்தாங்க. போயிருந்தேன். ஒருத்தர் நாரே தக்பீர், ஒன்று எல்லாரும் அல்லாஹு அக்பர். நான் பதறி போனேன், என்ன திடீர்னு இவ்வளவு பெரிய சத்தம் போடுறாங்களா அப்படின்னு.
அது பிறகுதான் கேட்டேன், என்னையா அர்த்தம்? நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் மிகப்பெரியவன், அதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இறைவன் மிகப்பெரியவன், அவனுக்கு எல்லா புகழும் அவனுக்கு. இதுதான் அந்த அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நான் கேட்டேன், என் நண்பர்கள்ட்ட, என் சகோதரர்கிட்ட கேட்பேன், இதை தமிழ்ல சொன்னா நாங்களும் சேர்ந்து சொல்லுவோம்லையா? இதுல சொல்லக்கூடாது ஏதாவது தடை இருக்கா? இதுல வந்து எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை பற்றி அண்ணன் வந்து ஒரு சாப்டர் எழுதியிருக்கார். தயவு செய்து நீங்க அதை படிக்கணும். இந்த புகழ் இருக்கிறதுல புகழ், இந்த புகழ் வந்து அவர் என்ன சொல்றாரு, அருமையா சொல்றாரு. மனிதனுக்கு இருக்கிற இயற்கையான உந்துதல் என்ன? முதல்ல பசி, பசிக்காக வேண்டி உணவு தேடுகிறான். இரண்டாவது, தன் இனத்தை பெருக்க வேண்டும் என்கிற உந்துதல் இருக்கிறது இந்த உடலுக்கு, அதுக்கு துணை தேடுகிறான். இவன் இரண்டுக்கும் மேலாக அவனுக்கு வருகிற அடுத்த ஆசை வந்து எது மேல வருதுன்னா புகழ் மேல வருகிறது. இவர் தான் ஊர்ல மிகப்பெரியவர், இவர் தான் எங்க ஊர்ல பெரிய ஆளுன்னு சொன்னா உடனே அப்படி காலரெல்லாம் அப்படி நிமித்து விட்டு நம்ம உட்கார்ந்துக்கிறோம். இவர் தான் வந்து எங்க ஊர்ல அதிகமான நன்கொடை கொடுக்கிறவர். ஒரு பெண்ணை பார்த்து இவ தான் உலக மகா அழகின்னு சொன்னா அந்த பெண், அவர் சொல்றாரு, நீ எவ்வளவு நாள் அழகியா இருப்பன்னு கேட்கிறார். இந்த வருடம் உலக அழகி, அடுத்த வருஷம் உன்னை திரும்பி பார்க்க ஆள் இல்லையே, உனக்கு என்ன புகழ் என்று கேட்கிறார். அப்பதான் ஒரு வார்த்தை சொல்றாரு குரான்ல, தர்மம் கொடுப்பவன் எதற்கு கொடுக்கிறான் என்று சொன்னால், நான் வந்து அவன் முகத்தில் இறைவனை பார்க்கிறேன், அதனால் நான் தர்மம் கொடுக்கிறேன் என்று சொல்றானே ஒழிய புகழுக்காக கொடுக்கிறேன். அந்த இடத்துல அண்ணன் வந்து இது மாதிரி நிறைய பேசிக்கொண்டு வருகிறார். நாம எல்லாத்தையும் இந்த ஆய்வுரையில் சொல்றதுக்கு நான் புத்தகம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகத்தில் வந்து பல இடங்கள்ல அவர் வந்து சில நேரம் வந்து அப்படியே வெளியே போயிடுறாரு உடனே. ஏன்னா அவர் கையும் அவர் மனதும் சிந்தனைகளும் அப்படியே ஓடுது. உடனே வந்து சைவ சித்தாந்த மரபுக்குள்ளே ஓடுகிறார். உலக மகா காவியங்களில் இருக்கின்ற ஒற்றுமைகளை எல்லாம் தேடுகிறார். அந்த எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொன்ன வார்த்தைகளை படிக்கின்ற போது கிறித்தவத்திலே கூட அந்த மாதிரி வார்த்தை உண்டு. அட்மெஜோரம் டெய் குளோரியாம் என்று ஒரு வார்த்தை, லத்தீன் வார்த்தை. அட்மெஜோரம் டெய் குளோரியாம், எல்லா மகிமையும் தேவனுக்கே. அதனால இந்த மதங்கள் என்பது நீங்க கொஞ்ச நேரத்தில் வந்து இதெல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு அடையாளங்களை, வழிபாடுகளை, நம்முடைய அடிப்படையான அந்த மத வழிபாட்டு முறைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு உள்ளே போனீர்கள் என்று சொன்னால் எல்லா மதங்களும் ஒரு புள்ளியில் இணைவதை நம்மால் உணர முடியும். ஒரு இடத்துல எல்லா மதங்களும் சேர்கின்றன. அவர் அதான் சொல்றாரு, இந்தியாவில் இருக்கின்ற நாம் எல்லோரும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அந்த ஒரு இடத்து கட்டத்தை நோக்கி வந்து விட்டோம் என்று சொன்னால், அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் சொன்னது போல இந்த தேசத்திற்கு வந்து ராணுவ பட்ஜெட்டே தேவைப்படாது. ஒரு பெரிய நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அந்த சமூகத்து மக்கள் எவ்வளவு காயப்பட்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியும். இஸ்லாமை சேர்ந்த பல பெரியவர்களோடு உரையாடக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றவன். பல இளைஞர்களோடு பேசுகிறேன், பல பெரிய தொழிலதிபர்களோடு பேசுகிறேன். சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், இலக்கியகர்த்தர்கள் எல்லாம் என் எதிரே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களோடெல்லாம் பேசுகிறேன். அவர் எல்லோத்துக்கும் நெஞ்சிலே ஒரு வலி இருக்கிறது, ஒரு காயம் இருக்கிறது. இந்த நாடு, நாம் எவ்வளவு நாள் இந்த நாட்டில் ஒரு மாண்போடு மகிமையோடு முழுமையான குடிமகனாக இந்த நாட்டில் இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்க முடியும் என்கிற கண்ணீரோடும் ஏக்கத்தோடும் தான் இந்த நாட்டிலே இருக்கிற 30 கோடி இஸ்லாமியனும் இன்று இந்தியாவிலே வாழ்கிறார். அப்படி வாழ்கின்ற அந்த இஸ்லாமியனுக்கு அவன் காயத்திற்கு மருந்து போடுகிற வேலையைத்தான் இன்று அண்ணன் பழ கருப்பையா அவர்கள் செய்திருக்கிறார். அதைத்தான் அண்ணன் விஸ்வநாதன் நல்லா சொன்னார். இந்த மக்களுக்கான போராட்டத்தை அவர்கள் நடத்த முடியாது. அவர்கள் எதுக்கு நடத்தணும்னு கேட்டேன். இந்த போராட்டத்தை யார் நடத்த வேண்டும்? இந்த நாட்டிலே வந்து நான் வந்து ஒரு 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 எடுத்துக்காட்டாக நான் சொல்லுகிறேன், வாதத்துக்காக நான் சொல்லுகிறேன். தேர்தல் பிரச்சாரம் நடக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து என்ன சொல்லுகிறார்கள்? ஒன்று 2 எருவு மாடு இருக்கா, அந்த ஒரு எருவு மாட்டை எடுத்து இஸ்லாமியரிடம் கொடுத்து விடுவார்கள், கவனமாக இருங்கள் என்று சொல்றார். இன்னொரு ஊர்ல போய் என்ன சொல்றார்?
உங்க பெண்களை எல்லாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் பெண்களை எல்லாம் அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். பிறகு உங்களுக்கு வாரிசே இருக்காது, உங்கள் இனமே அழிந்து விடும் என்று ஒரு இடத்துல போய் பேசுகிறார். இன்னொரு இடத்துல போய் என்ன சொல்லுகிறார்? உங்கள் சொத்துக்களை எல்லாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், அதையெல்லாம் இல்லை என்றால் வக்ஃப் செய்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். இஸ்லாமியருடைய வரலாறு தெரியாமல் பேசப்பட்ட வார்த்தைகள். என் அருமை நண்பர்களே, ஒரே ஒரு நபர் சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவ படைக்காக நன்கொடை திரட்டுகின்ற போது ரங்கூனிலே இருக்கின்ற ஹபீப் என்கிற ஒரே ஒரு செல்வந்தர் 1 கோடி ரூபாய் கொடுத்தார். எப்போ? அண்ணா நகர்ல 1 ஏக்கர் 3 ரூபாய்க்கு விற்கின்ற போது. இன்னைக்கு ஒரு கிரவுண்ட் 8 கோடி ரூபாய். 1 ஏக்கர் 3 ரூபாய்க்கு விற்கின்ற போது 1 கோடி ரூபாய் கொடுத்த அந்த நன்கொடையாளர்கள் இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா இந்தியா கேட் இருக்குது டெல்லியில. இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக உயிர் நீத்தவர்களுடைய பட்டியலை எழுதி வைத்திருக்கிறார்கள். 90,450 பேர் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த 90,450 பேரிலே என் அருமை நண்பர்களே 65,000 பேர் இஸ்லாமியர்கள். 65,000 பேர் இஸ்லாமியர்கள். திப்பு சுல்தானை பற்றி எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார்கள். நான் நேற்று முன்தினம் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டேன் சத்தியமங்கலத்தில். சத்தியமங்கலத்தில் வெங்கடேஸ்வரி கோவில் என்று ஒரு பழம்பெரும் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திற்குள்ளே முதல் தூணில் திப்பு சுல்தானுடைய உருவத்தை கல்லால் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். அவரை பார்த்துத்தான் இவர்கள் என்ன சொல்கிறார்? இந்து மதத்தை அழிப்பதற்காக வாளேந்தி போரிட்ட சுல்தான் என்று சொல்லி அவரை கொச்சைப்படுத்துகிறார்கள். வரலாற்று திரிவு, பொய்யான புனையான சுருட்டு கதைகள், மக்கள் மத்தியிலே வெறிப்பை அள்ளி விதைக்கின்ற விஷ கைகள், இவற்றிற்கு மத்தியிலே இன்று இஸ்லாமியர்களும் இஸ்லாமும் உயிர் வாழ்வதற்காக இந்தியாவிலே போராடுகின்ற போது நம்பிக்கை கொண்ட நல்லவர்கள் கை கொடுக்க முன்வர வேண்டும் என்பதுதான் இந்த நூல் சொல்லுகின்ற செய்தி. அவர்கள்தான் உதவி செய்ய முடியும். கிணத்துக்குள் விழுந்து கிடக்கின்றவர்களை கிணத்திற்குள்ளே இருக்கின்றவர்கள் காப்பாற்ற முடியாது. கிணற்றுக்கு வெளியே இருக்கின்றவர்கள் தான் கையை கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே தான் அண்ணன் பழகருப்பையை போன்றவர்கள், நீதியரசர் சந்திரவை போன்றவர்கள், அண்ணன் விஸ்வநாதனை போன்றவர்கள், அண்ணன் டிகேஆரை போன்றவர்கள், இன்னும் இந்த நாட்டிலே மனச்சாட்சியோடு சிந்திக்கின்ற இஸ்லாம் அல்லாத மதங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் இந்த மிகப்பெரிய கடமை இருக்கிறது. அந்த கடமையை சொல்வதுதான் இந்த நூல் என்று சொல்லி காலத்தால் ஆக்கிய இந்த நூலை ஆக்கிய அண்ணன் கருப்பையா அவர்களை மனமாற பாராட்டி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.